கட்சியை கொள்ளையடிச்சிட்டேன். பாருங்க, நான் கட்சியை கொள்ளையடிச்சு ஒரு கட்சிக்கு போட்டுறேன்ல, அந்த கொள்ளையடிச்சிட்டேன். வராது. ஓகே, இப்போ ஆரம்பிப்போமா? அதுக்காக விழுக்குமா லைட்டா பூஜை சுருக்குறீங்க? ஆமாம், நிச்சயம். அதெல்லாம் பூஜை சுருக்குறீங்க பாருங்க. நாங்கள் கண்ணாடி போட்டிக்கிறத பற்றி இப்போ சண்டை நடக்குது. எனக்கு கண்ணாடி போட்டதாங்க தைக்க முடியும். ஆனால் அவன் என்னன்னா கண்ணாடி போடாத கொஞ்சம் இப்படி நல்லாவே இல்லை அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறது தானே வரும். வயசாயிடுச்சு. நான் உட்காந்து பால் தைச்சிட்டு இருக்கேங்க புடவைக்கு. என்ன ரிலாக்ஸ்டாக கிச்சனில் வேலை இல்லையான்னு கேட்பீங்க. வேலை இருந்ததுங்க. எல்லாத்தையும் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சிட்டோம். மத்தியானம் புண்ணியம் கட்டிக்கிட்டா என் தம்பி பொண்டாட்டி. அவங்க தான் கேட்ரிங் பண்ணுறாங்களே இப்போது. அதனால சரி எனக்கும் அவங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துடலான்னு கொடுத்தேன். சூப்பராக ஒரு நல்ல சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் ரசம், கூட இன்னொரு கறி, முட்டைக்கோஸ் அது எல்லாமே அனுப்பிட்டாங்க. அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, முதல்ல எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி. ஏன்னா நீங்கள்லாம் நிறைய அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் எனக்கு ஆர்டர்ஸும் வருது. 10 பேர் 12 பேர் இப்படி வருது. எனக்கு அது வரதே ரொம்ப ஈஸியாக இருக்குது, பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. எல்லாரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு 5 ஸ்டார் தான் எனக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூகுள்ல ரிவ்யூ. அவ சமையல் சும்மாவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் அவங்க வீட்டில் சாப்பாடுனாலே நாங்கள் காலையில இருந்து வயிறு காலியாக வச்சுன்னு தான் போவோம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணுவான். அவள் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறா. அவள் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நேரம் ஏன் அப்படி நீங்கள் சமைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் சமையலுக்குலாம் ஆள் கிடையாதுங்க, நான் தான். ஸோ எனக்கு வந்து இப்போ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு நினச்சா வெளியில் செக்னு போக மாட்டோம். அந்த மாதிரி நேரங்களில் யார்ட்டையாவது ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளணும். அது ஹோம்லி ஃபுட்டாக இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில் இப்போ என் தம்பி பொண்டாட்டி ஏங்க உங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களான்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும், நம்மளோட ஆட்களாக இருந்தாலும் அடுத்தவங்களாக இருந்தாலும் அதை ப்ரைஸ் பண்ணுறதோ என்கரேஜ் பண்ணுறதோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் டோஸ் இல்லைங்களா, அந்த வகையில் தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொன்னதே வந்திருந்தா, சாப்பாடுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தான்னு நான் சொன்னேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்து எல்லோரும் பேசிக்கிட்டோம். அப்போ நான் சொன்னேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ரொம்ப நிறைய சப்போர்ட் இருக்கு ஆண்டி, நிறைய பேர் சித்தி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய ஆர்டர்ஸ் வருது. எனக்கு சில நேரங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு நாங்கள் ஆர்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், இது எப்போவோ நீ ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான், பட் பெட்டர் லேட் தென் எவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நீ பண்ணுற போது அது நல்லா பண்ணுற. அதனால் என்ன அது நல்லா இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் தொடர்ந்து அது நல்ல பெரிய விருத்தியாக பண்ணி நல்லா பெருசாக கொண்டு வான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஆர்டர்ஸ் அவங்களோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து மினிமம் 10 வரைக்கும் போகிறாங்க. அது வந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் கூட அவங்களால பண்ண முடியுது. ஸோ டெஃபினட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப அப்படி நார்த் இந்தியன், சைனீஸ் அப்படின்னு அதில் சில டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. மற்றபடி முழுக்க சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் செட்டிநாடு சாப்பாடு நல்லாவே இருக்குங்க. அது ரெண்டாவது இன்னொன்று நான் வந்து அதை எப்படி சொல்லணுன்னா, பொதுவாக ஒரு வீட்டுக்கு பண்ணிடுறோன்னா அதில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். ஆனால் ஆர்டர்னு பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, நான் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான். வெளியில் பண்ணி கொடுக்குறது தான் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கும் சாப்பாடு வச்சுக்கோம். அந்த மாதிரி இப்போ பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பொருள் இந்த பொருள் இதுக்கு போட்டு தான் வேணும் அப்படின்னா அதுக்கு போட்டு அதுதான் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொருள் இவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா அது கட்டாயம் அந்த அளவுக்கு சேர்ப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து இன்றைக்கி எல்லாராலையும் விரும்பப்படுது அப்படின்னா இதனால தான். ஸோ அதான் நான் சொன்னேன். அப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நீ வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னு. அதனால தான் அவன் வந்து சொல்லிகிட்ருக்கா. ஸோ தேங்க் பண்ணிட்டாங்க. நான் தான் தெரியாமல் திருப்பி சொல்லிட்டேன் அவளை. ஆமாங்க, ரொம்ப மறந்து போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ சமைச்சு கொண்டாட சொல்லிட்டேன். ஆனால் பில்லு கொடுத்துருவாங்கங்க. ஆனால் சரி போனால் போது பரவாயில்லைங்க. ஏன்னா ஆரம்பித்து புதுசாக பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து ஃப்ரீயாலாம் எடுத்துக்கக்கூடாது. போனால் போது கொசுறு இந்த கொத்தமல்லி கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டுக்கிட்டு பச்சடி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, பரவாயில்ல வாங்கிக்கலாம். ஆனால் ஆர்டர் பண்ணுற நேயர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே பண்ணுறாங்கங்க. ஸோ 2-3 பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சேனலில் போட்டதை வச்சு தான் அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்கினோம் மேடம், ரொம்ப நல்லா இருந்ததுனாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி தேங்க்ஃபுல் டு யூங்க எல்லாருக்கும். நான் பொதுவாக ரொம்ப இங்கிலீஷ் பேசிட மாட்டேன், எனக்கு தெரியாமல் பேசிட்டேன். ஸோ எல்லாருக்கும் நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து பொதுவாக நல்ல விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிறது தான் ஒரு அந்த தன்மை.
அந்த தன்மை எல்லாத்தையும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் எங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கும் நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் கொடுங்க. அவங்க நல்ல விதமாக செஞ்சு தருவாங்க. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட பதிவில் போடும்போது நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தோம், அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. நம்பரு கிடைக்கல மேடம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்பரை நான் வந்து ஸ்க்ரீன்லேயே போட்டுடுறேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் நேரில் நான் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி சொல்லேன். நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி. சாப்பிட்டேன் நல்லா இருந்தது சொல்லேன். அவ இங்க கொண்டு வந்து கொடுத்தா, எங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கல. நல்லா இருந்தது. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. அவங்க கொஞ்சம் நல்லா அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த இப்போ இந்த வெயில் நேரத்துல வந்து நம்மளால கிச்சன்ல நிற்கவே முடியாது. அவங்க வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நீங்க ஒரு சாதத்தை வடிச்சிட்டு குழம்பு ரசம்லாம் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு சாப்பாடாகவே வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, பண்ணி பாருங்க. இப்ப சொல்லும் போதுதான் தெரியுது, சிரிச்சு பேச வேண்டிய விஷயத்தையே சொல்லாம. ஆமா நீங்க தான் சரி. அந்த ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணாங்க. இவ வந்து சமைச்சு கொடுக்கறது சரிங்க, அவள் பொண்ணு தான் எல்லா ஆர்டர்ஸ் எதாவது எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம். ஸோ அவளுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியும். பாப்பா இன்னைக்கு வந்து அதாவது சரண்யா இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டர் பண்ணுறாங்கல்ல, அவள் இன்னும் முகம் காட்டல, ஆனால் குரல் மட்டும் கேட்கும். ஏன்னா அவள் தான் வீடியோ எடுக்கிறாள். அது அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டர் எடுக்கிறது நிறைய பேருக்கு பண்ணுறீங்கல்ல, சிங்கிள் ஆர்டர்ஸ் கூட. சிங்கிள் ஆர்டர்ஸ் நிறைய பேருக்கு பண்றோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மினிமம் 10 பேருக்கு பண்றது. மினிமம் 10 பேர். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிங்கிள் ஆர்டர் இல்ல. சார் லஞ்சும் டின்னர் மட்டும் தான். லஞ்ச் டின்னர் தனித்தனியா கொடுத்து கேட்டா கூட கொடுத்துறீங்க. பட் ஆனா இன்னைக்கு ஒரு மெனு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது யார் கேட்டாலும் அந்த மெனு தான். இல்ல அதானே உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலா மெனு கொஞ்சம் பெருசாவே இருக்கு, அவங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது தனியா கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ நேரில் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன்லேயே நம்பர் டிஸ்பிளே ஆகும், பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். அவ மட்டும்